கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவர் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் தினம்தோறும் அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. காலை வேளையில புதுசா இணைந்திருப்பீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. சில குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புதுசா இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்துல இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே தினம்தோறும் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. தேவனருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமா நிறைய குடும்பத்திலே பலவிதமான ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. வேற தேசத்துல வேற சூழ்நிலையில வேற பலவிதமான ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை சொல்லி முடிச்சிட்டார். அங்கேயே மெசேஜ் முடிஞ்சிட்டு. சில குடும்பத்துல நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க, தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்குள்ள செய்தியினுடைய தொடக்கம் எப்படி இருக்கு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு கம்பெனில ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கு, இல்லைன்னா ஒரு வெளிநாட்டுக்குள்ள ஒரு வேலை கிடைக்கு. அந்த கம்பெனிக்காரன் இல்லைன்னா கவர்மெண்ட்ல இருந்து நாங்க உங்களை வேலைக்கு எடுக்கிறோம், நாங்க உங்களை வெளிநாட்டுக்கு கூப்பிடுறோம் வாங்கன்னு சொன்னா மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். கவர்மெண்ட் வேலைக்கு போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அது டீச்சர் வேலையா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஒரு வியாபார ஸ்தலமா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம வேலை பார்க்க முடியும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா தான் வீட்டுல பிள்ளைகளை செல்லம் போல பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஓனர், அங்க இருக்கிற மேனேஜர், எம்டி, இன்னுமா சீஃப், இன்னும் பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க யாரு வேலைக்கு வராங்களோ அவங்கள சூஸ் பண்ணி எடுப்பாங்க. எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க எங்க கம்பெனிக்கு வரலாம், எங்க ஆபீஸ்க்கு வரலாம், நீ என் வியாபார ஸ்தலத்துக்கு வரலாம், கிளீன் பண்றதுக்கு வரலாம். இப்படி பல வேலைகள் நம்ம சொல்லலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி முதல் பாயிண்ட்ல முடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ ஒரு கம்பெனில 10,000 சம்பளம் தராங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் போஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு 50,000, 40,000, 60,000. எதுக்காக நம்மளை வேலைக்கு கூப்பிடுறாங்களோ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை நம்ம செய்யணும். செய்யலைன்னா அடுத்த மாசம் சம்பளம் தர மாட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அது என்ன வேலை தெரியுமா? எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேரணும், இந்த பூமியில மிகுந்த கனி கொடுக்கணும், நற்கிரியை செய்யணும், பரிசுத்தமா வாழணும், அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்றணும், தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், அவருக்கு பிரியமானபடி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், அவருக்கு பிரியமானபடி இந்த பூமியில என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய சிஸ்டமேட்டிக் ஃபுல்லாவே வேற மாதிரி இருக்கு. அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவரு தான் நம்மளை தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொண்ட பின்பாக நம்ம கையில பைபிள் தராரு. அந்த பைபிளை வாசித்து பார்க்கும்போது நிறைய சட்டம் இருக்கு. நம்மளை மன்னிக்கிறாரு. எல்லாமே மன்னிக்கிறாரு. மன்னிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வேலை தராரு. நல்லா கேட்டுக்கோங்க, நான் பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு. நான் விக்கிரத்துக்கு பல லட்சம் கொடுத்துருந்தேன், சாபத்துல வாழ்ந்தேன், அதை மன்னிக்கிறாரு. தலைமுறை சாபத்தெல்லாம் எடுத்து போடுறாரு. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னெல்லாம் செஞ்சனோ எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டு அவரு எனக்கு ஒரு வேலை கொடுக்காரு.
பரலோகத்துக்கு வரணும்னு நீ நினைக்கிறப்பா, நான் அந்த பூமியில சில வேலை உனக்கு கொடுக்குறேன். உன்னை போல பிறனை நேசி, முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறு. உன்னை போல பிறனை நேசி. நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டோம்ல, நீயும் மற்றவங்களோட பாவத்தை மன்னி. அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு சிஸ்டமேட்டிக் கற்றுத்தராரு. காலை வேளையில ஒரு வசனத்தை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் முழு பைபிளை வாசித்து முடிக்க முடியும். ஒரு குடும்பத்திலே ஒரு திருமணம் முடியாத சகோதரி, ஒரு டாக்டர், பிறந்த சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பிறந்ததுல இருந்து. அந்த சகோதரி தமிழ்நாடு தான், ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஆனால் பைபிள் வாசித்து முடிக்கல. நிறைய டிகிரி வாங்கிட்டாங்க, ஆனா பைபிள் வாசித்து முடிக்கல. ஏன் வாசித்து முடிக்கல அப்படின்னா, யாரும் கட்டாயப்படுத்தல. வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளை தான், நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எல்லாமே ஓகே டன். திருமணத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா முழு பைபிள் வாசித்து முடிக்கல. பைபிள் வாசித்து முடிக்கும் போது தான் பைபிளுடைய சட்டம் என்ன, பைபிள் நமக்கு என்ன கற்றுத்தருது, நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லாமே வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. என்னை இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டு எடுக்கிறாரு. பாவத்துல வாழ்ந்த என்னைய மீட்டு எடுக்கிறாரு. உபத்திர குகையில வாழ்ந்த என்னைய மீட்டு எடுக்கிறாரு. எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லை மீட்டு எடுக்கிறாரு. குப்பையும் அற்பமான என்னை மீட்டு எடுக்கிறாரு. மீட்டு எடுத்து எனக்கு நிறைய சொல்லி தராரு. ரவிராஜ், நீ இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, இப்படி இப்படி மாறு. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி 24 மணி நேரம் சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு உங்க முன்பாக கொண்டு விட்டுருக்காரு. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில 40 நாள் முழு நேரம், டெய்லி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு நான் தேவனுக்காக வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் பூமிக்கு வேலை செய்யக்கூடாது. முழு நேரம் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் தரிசனமா காமிச்சு, அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து. இது ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. முடிச்சிட்டார், சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. நான் தான் உங்களை தெரிந்து கொள்றேன் அப்படின்றார். எதுக்கு? நம்மளை எதுக்காக தெரிந்து கொள்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு இல்ல. நிறைய குடும்பத்துல எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். அப்பா பிள்ளைக்கு தருவாரு. அப்பா பிள்ளைக்கு தருவார். உங்களுக்கு என்ன வேணும் அப்பாவுக்கு தெரியும். ஆனா கேளுங்க. காலையில் தூங்கின்னு சொன்னேன், அப்பா இன்னைக்கு என் வீட்டுல இருந்து வந்த பிரச்சனை இருக்கு, இப்படி இப்படி இருக்கு. பரிசுத்தால நிரப்புங்க, உங்க கிருபைலாம் நிரப்புங்க, உங்க வல்லமைலாம் நிரப்புங்க. சத்துரு எந்த இடத்துலயும் வரக்கூடாது, எல்லா இடத்துலயும் வேலை அடைங்க, குடும்பத்தை ஆசிரியங்க, பிள்ளைகளை பாத்திரமா பாதுகாத்துங்க, உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாக்கணும். எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். தேவ சித்தத்துக்குள்ள நம்ம வரணும். உங்களை குறித்து தேவ சித்தம் ஒன்று உண்டு. ஒரு குடும்பத்திலே கணவர் விட்டு போயிட்டார். 2 பையன். அவங்க ஒரு இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ற இடத்துல அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த சகோதரிகிட்ட பேசும்போது, ஆவியான சில காரியத்தை வெளிப்படுத்தும் போது அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணுனீங்க? எதனால குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு? நீங்க ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணிருக்கீங்க, அதை நீங்க செய்யல. ஆனா இன்னைக்கு பார்த்தா நீங்க வேதனைப்படுறீங்க. அன்னைக்குள்ள காரியத்தை குறித்து நீங்க வேதனைப்படுறீங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, வாலிப வயசுல நான் மிஷினரியா போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், பொருத்தனை பண்ணினேன், எனக்கு தரிசனமா காமிச்சாரு, நான் போகலை. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை நான் கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு 2 பையன் இருக்கான், என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னாங்க. தேவன்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி தரிசனம் காமிச்சு அந்த வேலையை செய்யாம விட்டுருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு நபர். திக்குவாயி, தமிழ் எழுத்து கஷ்டப்பட்டு எழுத்து கூட்டி தான் படிப்பேன். ஏகப்பட்ட மிஸ்டேக் உண்டு. சர்ச்சில் போய் மணி அடிக்கிற வேலை தான், கோயில் குட்டியார் வேலை, சிஎஸ்ஹெச்சில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படித்தேன். கிட்டத்தட்ட 2021 வரையும் பைபிள் காலேஜ் படித்தேன். பிடி வரையும் கர்த்தருடைய கிருபையினால படிக்க கிருபை செஞ்சார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. முடிச்சிட்டாரு, ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. டோட்டல். நீங்க என்னை தெரிந்து கொள்ளலப்பா, நான் தான் உங்களை தெரிந்து கொள்றேன் அப்படின்ட்டு. எதுக்காக தெரிந்து கொண்டார்? சில குடும்பத்தில் ஊழியத்துக்காக காணிக்க கொடுக்குறாங்க, பரிசுத்தவான்களுக்காக காணிக்க கொடுக்குறாங்க, மிஷினரிக்காக காணிக்க கொடுக்குறாங்க, சர்ச்சில் போய் தசமம் வைக்கிறாங்க, என்ன எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே தேவனோட நாமம் மட்டும் மகிமைப்படணும். தேவனோட நாமம் மட்டும் மகிமைப்படணும். ஒரு சர்ச்சில் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கோர்ட்டில் போய் எனக்கு புருஷன் வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம்னு சொல்லி கேஸ் போட்டு உடனே முடிச்சிருந்தாங்க. கல்யாணம் முடிக்கும்போது மட்டும் சர்ச்சில் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன்கிட்ட வாராங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை விட்டு தள்ளி எங்கேயோ போயிருந்தாங்க. மனுஷனை நாடி உலகத்துல போய் எங்கேயோ போய் ஒரு ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. எத்தனை குடும்பத்துல பெருகிட்டு வருது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கணும். தேவனோட வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு அதே போல நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய கற்பனைக்கு நாம் கைக்கொள்ளணும். நன்மை செய்யணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போய் அவருடைய பாதத்தில் போய் நிற்கும் போது, என் பிள்ளை வந்திருக்கு, என்ன வேணும்னு சொல்லி கேட்பாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிருந்தாங்க. சில குடும்பத்துக்குள்ள சண்டை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருந்ததுனாலே கோபம், எரிச்சல் இது எல்லாமே உண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது தேவன்கிட்ட கேட்டு 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 எனக்கு இந்த சுபாவம் இருக்குது, என்னை மாட்டித்தாங்க. தேவன்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? மனமாற்றம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணுமா, தேவன்கிட்ட போய் தாழ்த்தணும். அப்பா நான் இப்படி இருக்கேன்ப்பா, என்கிட்ட இவ்வளோ குறை இருக்குப்பா, எனக்கு மாற்றித்தாங்க. நம்ம இருதயம் அனுதின வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டு கொள்வது எதுவோ, நீங்க எதை கேட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேளுங்க. தேவ சித்தத்துக்குள்ள வாழ்ந்து கேளுங்க. தேவ சித்தத்தின்படி கேளுங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு கேளுங்க. நிறைய குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாலிப வயசுல கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தப்பு தானே. உமக்கு சித்தமாப்பா அப்படின்னு சொல்லி கூட இப்ப யாரும் கேட்கறது இல்லை. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம்? பரலோகத்துல தேவன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம எப்படி பேசணும்? எவ்வளவு பயபக்தியோடு பேசணும்? யோசித்து பாருங்க. நிறைய குடும்பத்துல தேவனை குறித்து ஒரு பயமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமே இல்லை. நிறைய குடும்பத்துல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல வாழ்ந்துறாங்க. அழகா சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், கர்த்தரா இயேசு நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? அப்பா சொல்றாரு, மகனே இந்த ரோட்ல போ, அந்த ரோட்ல போகாத, அந்த ரோட்ல போனா ஆபத்து இருக்கும் அப்படிம்பாரு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேற வழியில போவாங்க, ஆபத்துல சிக்கிக் கொள்வாங்க. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து போய் அவருடைய பாதத்துல நிற்கும் போது உடனே நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். 2017 ஒரு சகோதரி எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா, பைபிள் வாசித்து முடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாசத்திலே 4 தடவை பைபிள் வாசித்து முடிச்சா. அடுத்த மாசம் மேரேஜே முடிச்சிட்டு. அந்த வாலிப சகோதரி 1 வருஷம் கழிச்சு பார்த்தேன். ஒரு பையன், குட்டி பையன், நல்லா அழகா வெள்ளை வெள்ளைன்னு இருந்தான். அந்த பையனை பார்த்தேன். என்ன பாப்பா அப்படின்னு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இது என் பையன் தான் அப்படின்னா. எப்படி அப்படின்னு, நீங்க சொல்லிட்டு போனீங்க முழு பைபிளை வாசித்து முடியும், தேவன் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் 5 தடவை பைபிள் வாசனையில் பொருத்தனை பண்ணியிருந்தேன்.
4 தடவை வாஸ்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. எனக்கு பையன்தான் வேணும்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணி, நான் 5 தடவை பைபிள் வாசிச்சேன். எனக்கு தேவன் ஆண் பையனை தந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப சகோதரி திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாட்சி சொன்னேன். கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். எப்படி வாழ்றோம்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதை காணோம் அப்படின்னா கனியை காணோம். மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னாரு. மனம் திரும்பினதானே ஏற்ற கனியை கொடுக்க முடியும். நிறைய குடும்பத்திலே கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படி சொல்லி முடிச்சார். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும்போது நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவார். ஆனா நம்ம வாழ்க்கையிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஊழித்து வந்துட்டேன். ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் பைபிள் வசனம் வாசித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட சட்டம் எழுதிருந்துச்சு. ஒவ்வொரு வசனத்தும் கீழ்படிறதுக்கு தேவன்கிட்ட கேட்பேன். இந்த வசனம்லாம் இப்படி எழுதியிருக்கே, நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தருவார். கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறக்கு கிருபை தருவார். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்ட காரியங்களை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டுட்டு ஒரு வேலையும் தராரு. என்ன வேலை தராரு? மிகுந்த கனி கொடுக்கணும். அப்படி கனி கொடுக்கும்போது நம்ம அப்பாட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கனி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆவிக்குரிய 9 கனி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எதை கேட்டாலும் தேவன் தருவார். சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சே போயிட்டாங்க. அந்த வீட்டில் எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஆனால் கணவன் மனைவி பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டால் மனைவி இங்கே இல்லை, அங்கே இருக்காங்க அப்படிங்க. சில குடும்பத்தில் புருஷன் வீட்டுக்கு வரல அப்படிங்க. 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு காரியம், ஆனால் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகாது. ஆவியின் கனியும் முதல்ல அன்பு. அன்பு இருக்கும்போது சகலத்தையும் சகிக்குமே, சகலத்தையும் நம்புமே, தீமை செய்யாத, பொறாமை கொள்ளாத. ஆவிக்குரிய கனியில் அன்பு முக்கியம். அடுத்தாப்புல சந்தோஷம். நிறைய குடும்பத்துல சந்தோஷமே காணோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் நிறைய குடும்பத்துல சந்தோஷத்தை காணோம். வீட்டுல சில குடும்பத்துல சமாதானத்தை காணோம். ஏன்னா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. சில குடும்பத்துல நீடிய பொறுமை அந்த வீட்டுக்குள்ள காணோம். சில வீட்டுல தயவை காணோம். சில வீட்டுல நற்குணம் காணோம். சில குடும்பத்துல விசுவாசம் காணோம். சில குடும்பத்துல சாந்தத்தை காணும். சில குடும்பத்துல இச்சை அடக்கத்தை காணும். இந்த ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோம், மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளையா இருக்கிறோம். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா கனி உள்ள ஒரு வாழ்க்கையா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். தேவன்கிட்ட கேட்கணும், கிருபை கேட்கணும். அப்பா எனக்கு ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு அது உதவி செய்யுங்க. என்கிட்ட பொறுமையே இல்லை, நான் கோவப்பட்டுருது, நான் சண்டை போட்டுது, எரிச்சலா இருக்கு, இதெல்லாம் எனக்கு மாத்தி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு, கனி கொடுக்கணும். கனி கொடுக்கும்போது பிதா இறங்கி வருவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். அதனால தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாக அர்ப்பணிங்க, கைக்குள்ள அர்ப்பணிங்க. அவரோட சத்தத்தை செவி கொடுங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பா கர்த்தர் மாற்றி தருவார். குடும்ப பாதுகாப்பு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையா வாழணும்ப்பா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க, மனப்பூர்வமாக ஆசிரியங்க. அவங்களோட சந்ததி பழகி பெருகட்டும், தீர்காயுஸ் தாங்க, முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டி ஆசிரியங்க. இந்த நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக உங்கள் அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. கல்வாரி அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே அந்த அன்பு எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ
பரிசுத்தாவில நிரப்புங்க ராஜா. பரிசுத்தத்துல நாங்க நிலைத்திருக்கணும். பரிசுத்தத்திலே நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. இந்த நாளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள் கொண்டாடுகிற அப்பா உம்முடைய பிள்ளைகளே, திருமணநாள் கொண்டாடுகிற அப்பா உம்முடைய பிள்ளைகளே, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. கற்பத்தனிக்கா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கொடுங்கப்பா. சில குடும்பத்திலே சரீரத்திலே பலவிதமான பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வயசாயிட்டு மரண தருவாய். சில குடும்பத்தில் தூக்கம் வரமாட்டுக்கு, மாத்திரை அதிகமாக எடுக்கிறாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன், சுகரு, ப்ரெஷர்னு சொல்லி பல காரணம். சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தம். சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன். யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்க. உம்முடைய கரந்தொட்டு அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் பூரண சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க ராஜா. காலவேளையில் விவசாயத்துக்கு போடுறாங்க, போட் தொழில் போடுறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, வேலைக்கு போடுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறான், வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறான், வெளிநாட்டில் ஜெபிக்கிறான். எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு உலகத்தில் உள்ள ஆசை வேண்டாம்ப்பா, மாயான ஆசை வேண்டாம்ப்பா, பொய்யான வாழ்க்கை வேண்டாம்ப்பா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக வாழணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பூமியில் நாங்கள் எப்படி வாழணும் எங்களுக்கு ஏகப்பட்டது நீங்கள் சொல்லி தரீங்கப்பா. நாங்கள் கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழணும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, பிள்ளைகள்கிட்ட பேசாமல் இருக்காங்க, புருஷன்கிட்ட பேசாமல் இருக்காங்க, மனைவிட்ட பேசாமல் இருக்காங்க, பல சூழ்நிலை வேலை பார்க்குறாங்கப்பா. அவங்களுக்கு கர்த்தர் கூட இருந்து பலப்படுத்துங்க. சொந்த குடும்பத்தில் பேச கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமாக வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. அவனோட வம்சம் அப்பா அங்கே பழியை பெருகட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இருக்காங்க ராஜா. அங்கே இருக்கிற இடத்துல பல விதமான உபத்திரம், பாடுகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிட்டாங்கப்பா. காலவேளையிலே வயசாயிட்டு தனிமை, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, விதவையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்தில் பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்கப்பா. இந்த நாளிலும் தேவனர்களே அப்போ மினிஷன்ல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க, சேனலை ஆசிரியத்தாங்க. எல்லா ஜனங்களும் பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும். இந்த பூமியிலே பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். பரிசுத்தாவியான சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடனிலே, கஷ்டத்திலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே, இன்னைக்குள்ள தேவைக்காக உபத்திரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நேரடியாக சந்தித்து ஆசீர்வதிங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வண்டி டியூ, கார் டியூ, ஸ்கூல், இன்னுமாக கடை வாடகை, அப்பா பல ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் குழுவில் பணம் வாங்கியிருக்காங்க. அந்த கடன்லாம் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறாங்களோ கெம்பீரத்தோடு, சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு அறுக்க கிருபை செய்யுங்க. அவனோட வாழ்க்கையில என் தேவன் ஒரு அற்புத அடையாளம் செய்வேன் ராஜா. வாலிப பிள்ளைகள் வெளில புறப்பட்டு போறாங்க, பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. விசேஷமாக மிஷனரி ஊழியத்துக்காக அப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாப்பு தரணும். எல்லா தேசத்துக்குள்ளேயுமே சமாதானம் வேணும், சண்டை வேண்டாம்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளேயுமே இருக்கிற எல்லா குழப்பத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. எல்லா தேசத்துலையுமே ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. எல்லா தேசத்துக்குள்ளேயுமே ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. யாரெல்லாம் எந்த தேசத்துக்குள்ளே ஜெபிக்கிறோம் அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இறங்கி வரட்டும்ப்பா. இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயுமே அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே இந்த அதிகாலை வேளையில இறங்கி வரட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இறங்கி வரட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. எங்க இருதயத்தை சுத்திகரிங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய நாவு, கண்ணு, இருதயம், காது எல்லாம் வேலி அடை கொள்ளட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து 1000 மடங்கு அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் நன்மையா, திருப்தினால் எல்லாம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் ராஜா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான காரியத்தில் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும்
பிதாவாகி இதோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.